ஹை ஸ்பைடிஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா என் கையில தான் இருக்கு. கொஞ்சம் பெருசு தான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா மாருதியோட ஆக்சசரிஸ்ல இதுவும் ஒண்ணு. இது எதுக்கு யூஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஏர் இன்ஃபிளேட்டர். காருக்கு வந்துட்டு ஏர் இன்ஃபிளேட்டர். சிம்பிளா தமிழ்ல சொன்னோம்னா காத்தடிக்கிற மிஷின் சொல்லலாம். காருக்கு காத்தடிக்கிற மிஷின் தான். இது பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறதுக்காகவும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு அவங்க சேல் பண்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. இது அவங்க சேல்ஸ்க்காக தான் வச்சிருக்காங்க. இது புதுசா நீங்க வாங்கணும்னா அரௌண்ட் 2000 பிளஸ் சம்திங் வரும் போல இருக்கு. நான் செக் பண்ணி பார்த்தேன், சரியா ஞாபகம் 2000 பிளஸ் வரும். ஸோ நம்ம வந்துட்டு இதை அதை விட கம்மியான பிரைஸ்ல புதுசு தான் யூஸ் பண்ணதில்லை, பட் அன்சீல்டு பேக் கம்மியான பிரைஸ்ல வந்துட்டு இதை சேல் பண்ண போறோம். ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் வீடியோட கடைசியில இதை நீங்க வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அண்ட் இதோட காஸ்ட் என்ன, அதாவது நம்ம கொடுக்குற பிரைஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். ஸ்பைடிஸ், இப்போ நம்ம வந்துட்டு இதை அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு இந்த பாக்ஸ்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பின்னாடி பார்த்தோம்னா ஹைலைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இருக்கு இதுல இருக்கு. இது லைட் இருக்கு, இந்த டிஜிட்டல் மீட்டரை பத்தியும் இந்த மாதிரி ஹைலைட்ஸ் என்னென்ன இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணா நீங்க இதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மிச்சபடி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்கணும், என்ன டெம்பரேச்சர், அதை பத்தின டீடைல்ஸ்லாம் இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அதோட இமேஜை கொடுத்துருக்காங்க, அந்த ஏர் இன்ஃபிளேட்டரோட இமேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் இருக்கு. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அன்பாக்சிங்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சீல்டு ஓப்பன்டா தான் இருக்கு. ஆனா ஆக்சுவலி இது புதுசு தான், சீல்டு ஓப்பனா இருந்தாலும். உள்ள பார்த்தோம்னா நமக்கு இதை கேரி பண்ணி கொண்டு போறதுக்கு சிம்பிளா ஒரு பேக்குமே கொடுத்துருக்காங்க. ஓரமா வச்சிடலாம், ஒரு பேக்கோடயே வந்துடுது. ஸோ இதை நம்ம ஈஸியாக கேரி பண்ணி எங்கனாலும் கொண்டு போய்க்கலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள வந்துட்டு ஜிப் இருக்கு. இதையும் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம்னா உள்ள வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு இந்த கைதி மூவில வர லாஸ்ட் சீன்ல வர அந்த கன்னு மாதிரியே இருக்கு. ஸ்பைடிஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா லைட் கொடுத்துருக்காங்க, அதான் நம்ம இருட்டான பிளேஸ்லயோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹை பீம் உள்ள லைட் கொடுத்துருக்காங்க. சைட்ல பாத்தீங்கன்னா இந்த பம்ப் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம டயர்ல கனெக்ட் பண்ணி ஏரை ஃபில் பண்றதுக்கான இந்த ஹோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு நமக்கு டிஜிட்டல் மீட்டர் இருக்கு. இது வச்சுதான் உள்ள எவ்வளவு ஏர் இருக்கு, எவ்வளவு ஃபில் பண்ணணும்ன்ற டீடைல்ஸ் எல்லாம் அதை பாத்துக்கலாம். ஐ திங்க் இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில் பண்றதுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸர் மாதிரி ஒரு சில விஷயம் தேவைப்படும். கம்ப்ரஸரா இல்லை மோட்டாரான்னு தெரியல. அந்த மெக்கானிசம்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதை நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டலான்னு பார்த்தேன், பட் இங்க கொடுத்துருக்க பிளக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதை கார்ல தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு என்னால் இதை ஆன் பண்ணி காட்ட முடியாது. பட் இதோட டெக்னாலஜி இப்படிதான். ஆன் பண்ற பட்டன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா குட்டியா அந்த இடத்துல சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க சார்ஜ் பண்ணிலாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்க எப்பவுமே இதை கனெக்ட் பண்ணி தான், அதாவது பவர்ல கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒயருமே பாத்தீங்கன்னா லெங்க்தா இருக்கு அப்படின்றதுனால நம்ம ஈஸியா காருக்குள்ள அதை கனெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு 4 டயர் கிட்டையுமே ஈஸியா கொண்டு போயிட்டு ஏரை ஃபில் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இப்போ வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதை வந்துட்டு நம்ம கொடுக்குற பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1500க்கு வந்துட்டு பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ப்ராடக்ட் நம்மளுது கிடையாது, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான். அவங்க சேல் பண்ற பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1500க்கு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தேவைப்படுது, நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியா நான் தரேன். அதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் இதை பத்தின டீட்டெயில் சொல்லுவேன். அதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சில விஷயம் எல்லாம் கேட்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேட்கணும்னாலும் இல்லை வாங்கணும்னாலும் வந்துட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியில வந்துட்டு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.